ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோடய பாய் பேபியோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த என்டி ஸ்கேன் 11 to 13 வீக்ஸ்க்குள்ளே எடுப்பாங்க. இதுதான் ப்ரெக்னென்சிலே ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேனு. அதுக்கு முன்னாடி 45 டேஸில், அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக எடுக்கக்கூடிய ஸ்கேன் அது. பட் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேன் வந்து இந்த என்டி ஸ்கேன். இது வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுப்பாங்க. இந்த என்டி ஸ்கேனில் தான் நமக்கு குழந்தையோட குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. எனக்கு இந்த என்டி டெஸ்ட் கூட டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் எப்படி எடுக்கிறாங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன, எதுக்காக எடுக்கிறாங்கங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11 to 14 வீக்ஸில் எடுத்திருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் பிளாசண்டா, அதாவது ஆன்டீரியர் வாலில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆன்டீரியர் வால்னால் வயிற்று பகுதியில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது முன்பகுதியில் இருக்குதுன்னு அர்த்தம். முதுகு தண்டுக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். முதுகு தண்டுக்கிட்ட இருந்தால் அதை போஸ்டீரியர் வால்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஆன்டீரியர் வாலில் இருந்திருக்காங்க என்னோட பையன். அப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த கார்டியாக் ஆக்டிவிட்டி, அதாவது இதயத்தோட செயல்பாடு. அது பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து எனக்கு 11 to 14 வீக்ஸில் வந்து 155 பிபிஎம்னு இருக்குது. பிபிஎம்னா பீட்ஸ் பர் மினிட். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்விக்கல் லென்த், அது வந்து 3.9 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. இது தாங்க அந்த என்டியோட வேல்யூ, அதாவது 1.6 mmன்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த என்டி, அதாவது நியூக்கல் டிரான்ஸ்லியூசன்சியோட வேல்யூ 1.6 mm கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது குழந்தையோட மண்டையோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடோட திக்னஸோட வேல்யூ தான் இந்த 1.6 mmன்னு இருக்குது. அதை வச்சு தான் குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா, ஏதாவது மரபணு கோளாறு ஏதாவது இருக்கான்னு அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ப்ளஸ் அந்த குழந்தையோட நேசல் போனுன்னு சொல்லுவாங்க, அதாவது மூக்கில் இருக்கக்கூடிய அந்த போன் வந்து கரெக்டாக இருக்கா, அதோட வளர்ச்சி அந்த வாரத்துக்குள்ளே வளர்ச்சியோட சரியாக ஒத்து போகுதான்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் குழந்தையோட அந்த இதயத்தோட செயல்பாடு வந்து சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த குழந்தையோட வளர்ச்சி, அதாவது சிஆர்எல்னு சொல்லுவோம், க்ரவுன் டு லம்ப் லென்த்துன்னு சொல்லுவோம், அது வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைகஸ்பிட் ரிகர்ஜிடேஷன், அதில் நில்லுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பிட் வால்வில் ஏதாவது பிளட்டோட பிளாக் ஃப்ளோ இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், ட்ரைசோமி 21, அதாவது இதுதான் டவுன் சிண்ட்ரோமோட வேல்யூ. அதோட ரேஷியோலாம் கொடுத்துருக்கு. இது லோ ரிஸ்க், அதாவது பாப்பாவுக்கு வருங்காலத்தில் டவுன் சிண்ட்ரோம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதோ பாருங்கள், இதுதான் அந்த என்டியோட ஃப்ளூயிடு. இது பாப்பாவோட மண்டையோடு, அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ வச்சு தான் அந்த என்டியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. இது பாருங்கள் பாப்பாவோட பாட்டம், இது பாப்பாவோட க்ரவுன். இந்த லென்த்தை வச்சு தான் பாப்பாவோட லென்த் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட டோவோட லென்த்தை வச்சு ஓவராலாக அதோட சைஸை மெஷர் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் பாப்பாவோட க்ரவுன் டு பாப்பாவோட பாட்டம், இது பேர் க்ரவுன் டு ரம்ப் லென்த், இதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க.